विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கர் அருளிய உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம், அதனுடைய ஸ்லோக நம்பர் 4, 5 மற்றும் 6. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிருக்கோம். சென்ற வகுப்புல இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி எதற்காக நமக்கு அருளி செய்தார், அதை தொடர்ந்து முதல் 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம சென்ற வகுப்புல அனுபவிச்சோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம ஒன்று ஒன்றா பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 4. அந்த 4வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறது குழந்தைகள் சொல்லுவா, நம்ம கேட்கலாம். நம சிவாபியாம் ஜகதீஸ்வராபியாம் ஜகத்பதிभ्याம் ஜய விக்கிரகாभ्याம் ஜம்பாரி முக்யைः அபிவந்திதாभ्याம் நமோ நமः. சங்கர பார்வதிभ्याம் நம சிவாभ्याம் ஜகதீஸ்வராभ्याம் ஜகத்பதிभ्याம் ஜய விக்கிரகாभ्याம் ஜம்பாரி முக்யைः அபிவந்திதாभ्याம் நமோ நமः. சங்கர பார்வதிभ्याம் நம சிவாभ्याம் ஜகதீஸ்வராभ्याம் ஜகத்பதிभ्याம் ஜய விக்கிரகாभ्याம் ஜம்பாரி முக்யைः அபிவந்திதாभ्याம் நமோ நமः. சங்கர பார்வதிभ्याம் இந்த சம்ஸ்கிருதத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, மற்ற மொழிகள்ல இல்லாத ஒரு விஷயம் டியூயல், அதாவது இருமை. ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். மற்ற எல்லா மொழிகள்லையும் ஏகவச்சனம் இருக்கும், ஏகவச்சனம்னா சிங்குலர். அதே மாதிரி பகுவச்சனம் இருக்கும், பகுவச்சனம்னா ப்ளூரல். ஆனா சம்ஸ்கிருத மொழிக்கு மாத்திரம்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அதுல இந்த டியூயல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். அதுல சப்தம் முதல்ல படிப்போம். நம்ம ஒரு மொழியை நாம கத்துக்கிறதுக்கு முதல்ல நிறைய சப்தங்களை படிப்போம். அந்த சப்தங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னு சொல்லும் பொழுது, ராம சப்தம்னு எடுத்துனாக்கா ராமஹ ராமௌ ராமாஹா, ராமம் ராமௌ ராமான், ராமேன ராமாபியாம்.
அதே மாதிரி திருதியாலேருந்து ஆரம்பிச்சு 3வது கேஸ், 4வது கேஸ், அதாவது 5வது, அதாவது 3rd கேஸ், 4th கேஸ், 5th கேஸ்ல 2வது வேற்றுமையில ராமாபியாம் 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 அப்படிங்கிற மாதிரியான சொற்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த சொற்கள் மாதிரியே எல்லா சொற்களுக்கும் வரும். அந்த மாதிரி அந்த டியூயல் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தத்தை நாம நன்னா தெரிஞ்சுட்டோமே ஆனா சம்ஸ்கிருத பாஷையை நம்ம சுலபமா புரிஞ்சிக்க முடியும். இந்த ஸ்தோத்திர பாடத்துக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்கு. சுவாமி உமா பார்வதி, உமா சங்கரஹா, இவா 2 பேரை ஒன்றிணைச்சி அந்த இருமை அப்படிங்கிற விஷயத்தை ஜூயல அழகா கையாண்டிருப்பார். அதனால எல்லா ஸ்லோகங்கள்லையுமே நம சிவாபியாம் ஜெகதீஸ்வராபியாம் ஜெகத்பதிபியாம் ஜெய விக்கிரகாபியாம் இல்லையா வந்திதாபியாம், இப்படி அந்த ஜூயல் அப்படிங்கிற விஷயத்தை அழகா காண்பிச்சு கொடுப்பார். இதனால நம்ம ஸ்தோத்திரங்களை நிறைய படிக்க படிக்க அந்த மொழியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும், சுலபமா புரிஞ்சிக்க முடியும். இப்படி பாருங்க, இங்க என்ன பண்ற அப்படின்னாக்கா நமசிவாபியாம் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில நமோ நமஹா, யாரை நான் நமஸ்கரிக்கேன்னு அப்படிங்கிறாரு. பார்வதிபியாம் சங்கர பார்வதிபியாம், அந்த உமாமகேஸ்வரவ் சொல்லக்கூடிய அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், ஜெகதீஸ்வராபியாம். இதேதான் காளிதாசன் கொண்டாடுவான். தன்னுடைய குமார சம்பவம் அப்படிங்கிற மகாகாவியம் எழுதும் பொழுது பிரதம ஸ்லோகமாக இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகத்துல முதல்ல இந்த உலகிற்கு தாய் தந்தையராக இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்லுவான். அவ எப்படி இருப்பானாக்கா எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது அவளை. எப்படி அப்படின்னாக்கா வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதா பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரன்னு சொல்லுவார் மங்கள ஸ்லோகத்துல. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஜெகதா பிதரௌ, மாதாச்ச பிதாச்ச பிதரௌ, இந்த உலகத்திற்கே, ஜெகதானா உலகத்திற்கே, ஜெகத்னா உலகம், இந்த ஜெகத்திற்கே தாய் தந்தையராக இருக்கக்கூடிய அவர்கள். இன்னும் நிறைய அட்ஜெக்டிவ் சொல்றார். என்ன அப்படின்னாக்கா சம்பிருக்தௌ, பிரிக்கவே முடியாது அவ 2 பேரை. எந்த மாதிரி அப்படின்னாக்கா வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ, வாக்கு அர்த்தா இவ சம்பிருக்தௌ, சொல்லையும் பொருளையும் நம்மளால எப்படி பிரிக்கவே முடியாதோ அதே மாதிரி எப்பவும் சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதனால ஜெகதீஸ்வராபியாம் என்ன அர்த்தம்னாக்கா இந்த உலகத்திற்கு தலைவர்களாகவும், யாரால தலைவர்களா இருக்க முடியும், தாய் தந்தையரால தான் தலைவர்களா இருக்க முடியும். அது மாத்திரமில்ல, ஜெகத்பதிபியாம் ஜெய விக்கிரகாபியாம், எப்பொழுதும் விக்கிரகண வடிவம், இவர்கள் எதை வடிவமாக கொண்டவர்கள் அப்படின்னாக்கா ஜெயம், ஜெயம்னா வெற்றி, வெற்றியையே வடிவமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர்கள். அது மாத்திரமில்ல, ஜம்பாரி முக்கியைஹி, ஜம்பாரினா யாருக்கு பேருனா இந்திரனுக்கு பேர். ஜம்பாரி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா இந்திரன். இப்படி இந்திரன் முதலான முக்கியவர்களால போற்றப்படக்கூடியவர்கள் இல்லையா, அபிவந்திதாபியாம், அவெல்லாம் எப்பவும் இந்த உலகிற்கு தாய் தந்தையராக விளங்கக்கூடியவர்களுமான, வெற்றியையே தனது வடிவமாக கொண்டவர்களுமான அவர்களை இந்திரன் முதலான முக்கிய தேவர்கள் என்ன பண்ணுவான்னா எப்பொழுதும் வணங்கின்றே இருப்பாளாம். அபிவந்திதாபியாம், அப்பேற்பட்ட அவர்கள் இருவர்களை அடியேன் நமஸ்காரம் செய்கிறேன். யாருக்கு? சங்கர பார்வதிபியாம் நமோ நமஹா, நம சிவாபியாம் ஜெகதீஸ்வராபியாம் ஜெகத்பதிபியாம் ஜெய விக்கிரகாபியாம் ஜம்பாரி முக்கியைஹி அபிவந்திதாபியாம் நமோ நமஹா சங்கர பார்வதிபியாம் அப்படின்னு இந்த உலகத்திற்கு தாய் தந்தையர்களாக விளங்கக்கூடியவர்களையும் அந்த வெற்றியையே எப்பொழுதும் தனது வடிவமாக கொண்டவர்களும் இந்திரன் முதலான முக்கிய தேவர்கள் எப்பொழுதும் அபிவந்திதாபியாம் வணங்கக்கூடியவர்களுமான ஜெகத்பதிபியாம், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவர்கள் அவர் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு நான் என்ன பண்றேன், நமோ நமஹா, சங்கர பார்வதியருக்கு நமஸ்காரம்,
நமஸ்காரம் அப்படிங்கிறதாக இந்த 4வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அது அதனுடைய தாத்பரியமா இருந்துருக்கு. அதாவது நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 5. குழந்தைகளா சொல்றீங்களா? நம சிவாபியாம் பரமௌஷதாபியாம் பஞ்சாக்ஷரி பஞ்சரரஞ்சிதாபியாம் பிரபஞ்ச சிருஷ்டிः இதி சம்ஸ்கிருதாபியாம் நமோ நமः சங்கர பார்வதிभ्याम् நம சிவாभ्याम् பரமௌஷதாभ्याम् பஞ்சாக்ஷரி பஞ்சரரஞ்சிதாभ्याम् பிரபஞ்ச சிருஷ்டி இதி சம்ஸ்கிருதாभ्याम् நமோ நமः சங்கர பார்வதிभ्याम् நம சிவாभ्याम् பரமௌஷதாभ्याम् பஞ்சாக்ஷரி பஞ்சரரஞ்சிதாभ्याम् பிரபஞ்ச சிருஷ்டி இதி சம்ஸ்கிருதாभ्याम् நமோ நமः சங்கர பார்வதிभ्याम् பாருங்கோ. இப்போ சுவாமி எப்படி இருக்காருனாக்கா, அவர்கள் இருவர்களும் பரமௌஷதாபியாம், ஔஷதனா மருந்து. இந்த சம்சாரம் அப்படிங்கிற வியாதிக்கு மருந்து எது அப்படின்னாக்கா அமிர்தம் தான் மருந்து. தேவர்கள் அமிர்தத்தை பருகிறதுனால அவளுக்கெல்லாம் மரணம் அப்படிங்கிறதே கிடையாது, பிறப்பே கிடையாது. பிறப்பு இருந்தாதான மரணம் இருக்கிறதுக்கு. அதனால அந்த சம்சாரம் அப்படிங்கிற வியாதியிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னாக்கா அவர்கள் தான் அமிர்தம் இல்லையா? மேலும் சொல்லிட்டு பஞ்சாக்ஷரி பஞ்சர ரஞ்சிதாபியாம், இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிற கூண்டு, அதுல விளையாடக்கூடிய கிளிகள் அவா இல்லையா? பஞ்சரம்னா கூடு, அந்த கூண்டுக்குள்ள பஞ்சாக்ஷரி அப்படிங்கிற கூண்டுல விளையாடக்கூடிய கிளிகளா இருந்துட்டு இருக்காளாம். அப்படி ரம்யமா இருக்கா. அவ என்ன பண்றா, இந்த உலகத்தை, பிரபஞ்சனா உலகம், பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ருதாபியம், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது, காக்கிறது, அதை ஒடுக்கிறது, இப்படியாக இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சிவபார்வதியருக்கு அடியேனுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறார். நம சிவாபியாம் இப்பேற்பட்டவாவா பரமௌஷதாபியாம், பரமௌஷதம். இந்த சம்சாரம் அப்படிங்கிற வியாதிக்கு அமிர்தத்தை போன்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் பஞ்சாக்ஷரி பஞ்சர ரஞ்சிதாபியாம், இந்த பஞ்சாட்சர கூண்டுல விளையாடக்கூடிய கிளிகளாகவும் இருந்துருக்கா. மேலும் பிரபஞ்சத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ருதாபியாம், அதை சிருஷ்டிக்கிறது, காக்கிறது, ஒடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவா இருவர்களுக்கு யார் அவா அப்படின்னாக்கா சங்கர பார்வதிபியாம்,
அந்த சிவனையும் பார்வதியரும் அடியேன் என்ன பண்றேன், அவளுக்கு நமோ நமஹா, நமஸ்காரம் நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த 5வது ஸ்லோகம். நம சிவாபியாம் பரமௌஷதாபியாம் பஞ்சாட்சரி பஞ்சர ரஞ்சிதாபியாம் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதாபியாம் நமோ நமஹா சங்கர பார்வதிபியாம் சொல்லக்கூடிய 5வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 6. 6வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம சிவாபியாம் அதிசுந்தராபியாம் அத்யந்தமாசக்த கிருதம்புஜாபியாம் அசேஷலோகைக இதங்கராபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் அதிசுந்தராபியாம் அத்யந்தமாசக்த கிருதம்புஜாபியாம் அசேஷலோகைக இதங்கராபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் அதிசுந்தராபியாம் அத்யந்தமாசக்த கிருதம்புஜாபியாம் அசேஷலோகைக இதங்கராபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிபியாம். பாருங்கோ, அந்த சிவனும் பார்வதியும் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா அதிசுந்தராபியாம். சுந்தரம்னா அழகு, அதிசுந்தரம்னா மிகவும் அழகு. மிக அழகிய தோற்றமுடைய அந்த சிவனையும் அந்த பார்வதியையும், அது மாத்திரமல்ல அத்யந்தமாசக்த ஹிருதம்புஜாபியாம். இப்போ அவளுடைய ஹிருதய தாமரை மூலமா எப்படி இருக்கானாக்கா அவ ஒருவரோடு ஒருவர் ஒன்றா இணைஞ்சிருக்கா. ஏன்னா அந்த இதயம் அப்படிங்கிற விஷயம் ஒத்து போனாதான் அவளால ஒருங்கிணைஞ்சு இருக்க முடியும். இந்த காலத்துல 2 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இவ அத்யந்தமாசக்தம், அப்படி ஒருவரோட ஒருவர் பின்னி பிணைஞ்சு இருக்கா. அப்படின்னா எப்படி முடியும் அப்படின்னாக்கா தம்முடைய ஹிருதய தாமரைகள் மூலம் மிகவும் ஒருங்கிணைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அது மாத்திரமில்ல, அவ எப்படி இருக்கா, அசேஷ லோகைக ஹிதங்கராபியாம், அனைத்து உலகங்களுக்கும் நன்மை செய்வதுல இவருக்கு நிகர் யாருமே கிடையாது. சொல்லுவா இல்லையா, இது என்ன அலங்காரம்னா அனன்வய அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. எப்படி அப்படின்னாக்கா உபமா அலங்காரம்னா இதை போல இது இருக்கு அப்படின்னு சொன்னா அது உபமா அலங்காரம், அது கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஆனா இது இதுக்குதான் நிகரா இருக்கும், இது இதை போலதான் இருக்கு. எப்படின்னாக்கா அனன்வய அலங்காரம்னா என்னன்னாக்கா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ,
என்ன அர்த்தம்னாக்கா ராமனும் ராவணனும் சண்டை போட்டுண்டா இல்லையா, அத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ, அதை வேற ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதபடி ஒரு விஷயம் இருக்குன்னாக்கா அதுதான் அனன்வய அலங்காரம். அந்த மாதிரி இங்க இவா அசேஷ லோகைக இதம் இதம் கராபியாம், அவா நிறைய நன்மைகள்லாம் பண்றா. அவ பண்ணக்கூடிய அனைத்து உலகுக்கும் நன்மை செய்யறதுல தமக்குத்தாமே நிகரானவர்கள் அவா ரெண்டு பேரும். அப்பேற்பட்ட அவர்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்ன்றது சொல்ற. நம சிவாபியாம் அதிசுந்தராபியாம் அத்தியந்தமாசக்த ஹிருதம்புஜாபியாம் அசேஷ லோகைக ஹிதம் கராபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிபியாம். மிகவும் அழகிய தோற்றமுடைய அந்த சிவனும் பார்வதியும் தன்னுடைய இருதய தாமரை மூலம் மிகவும் ஒருங்கிணைந்தவர்களா இருக்கக்கூடியவர்களான அவர்கள் அனைத்துலகுக்கும் நன்மை செய்வதில் தமக்குத்தாமே நிகரானவர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த சங்கர பார்வதிபியாம் நமோ நமஹா அடியேனுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறதாக இந்த 6வது ஸ்லோகம் மூலமா சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக நாம இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிட்டோம். இப்போ குழந்தைகள் 1வது ஸ்லோகத்திலேருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த ஸ்லோகத்தை சொல்லுமா? நம சிவாய பாருங்க, இந்த ஸ்தோத்திர பாடம் சின்ன ஸ்தோத்திர பாடமா இருந்தா கூட 12 ஸ்லோகங்கள் தான். ஆனா அந்த 12 ஸ்லோகங்களையும் நம்ம பார்க்காம சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னாக்கா எப்படி வேதத்துல கவலை பாயறது அப்படின்னு சொல்லுவாளோ அந்த மாதிரி இங்க எல்லா ஸ்லோகத்தினுடைய தொடக்கமும் நம சிவாபியாம் தான் ஆரம்பிக்கும். எல்லா ஸ்லோகத்தோட முடிவும் நமோ நமஹ சங்கர பார்வதிபியாம் தான் முடியும். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திறனை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்தோத்திர பாடங்கள் நமக்கு உதவும். நம்முடைய மெமரி பவரை ஹவு டு இன்க்ரீஸ் அவர் மெமரி பவர், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு அதுக்கு தானே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கா. குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அவருடைய ஞாபகத்திறனை அதிகப்படுத்துறதுக்கும் நிறைய ரைம்ஸ்லாம் சொல்லி கொடுப்பா. அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரங்களை நாம படிக்கிறதன் மூலமாக நம்முடைய ஞாபகத்திறன் அப்படிங்கிறதும் நிறைய அதிகரிக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த மாதிரி ஸ்தோத்திர பாடங்கள்ல குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாம எடுத்துன்னு கூட பார்க்கலாம். தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகத்தோட நம்ம பார்க்கலாம். தாசன். தன்யவாதாக.